ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி தான் எனக்கு அரபிக்கில் இருக்க ப்ரிலிம்ஸ் 7th டிசம்பர் ஃபஸ்ட்டு ஸ்லாட் விக்ரம் காலேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக டெஸ்ட் ஓகே தான், ஈஸியாக தான் இருந்துச்சு. 72 அட்டெம்ப்ட் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ குவான்ஸில் 33, ரீசனிங்கில் 39. ஸோ இப்போ குவான்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு இது, அதாவது சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் தான். ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா டைம் பத்தலை. அதாவது டோட்டலாகவே வந்து 20 மினிட்ஸ் தானே செக்ஷனல். ஸோ எந்த கொஸ்டினுமே லாக் ஆகலை, எல்லாமே டேரெக்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்ட், அதாவது டக்குன்னு ஆன்சர் வந்தனால ஒரு அன்சர்டினிட்டி, அதாவது அது ஃபுல்லாக ஓகே வந்துருச்சு அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன் மோர் டைம் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிட்டு ஓகே இதான்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ அதனாலே டைம் கொஞ்சம் ஒரு சில இதில் கன்சியூம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ மித்தபடி ஓகே தான். ஸோ இப்போ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி என்னென்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கோடிங், அதாவது கோடிங் ஒரு 5 கோடிங் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து மந்த் வச்சு ஒரு பஸ்ஸில், மந்த் ஜன் பிப்ரவரி மந்த் வச்சு, வீக் வச்சு, அதாவது மண்டே டியூஸ்டே வீக் வச்சு பஸ்ஸில். அடுத்து ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டு. அடுத்து ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப் பஸ்ஸில், அதாவது நான் கார்னர் வந்து இன்சைடு, மிடில் வந்து அவுட் சைடு, அந்த கான்செப்டில் இருந்துச்சு. அடுத்து வந்து சிலாஜிசம் இருந்துச்சு, டைரக்ஷன் இருந்துச்சு. அடுத்து வேர்ட்ஸ் வச்சு ப்ராப்ளம், அதாவது இந்த 3 லெட்டர்னு கொடுத்து 5 பேர் கொடுத்துருப்பாங்களா, 5 பேரில் 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, 3 வச்சு வந்துச்சு அந்த இது. அடுத்து வந்து பேர் கண்டுபிடிக்கிறது, ஹவு மெனி பேர்ஸ், அந்த இது இருந்துச்சு. அடுத்து வந்து மீனிங் வேர்ட்ஸ், அதாவது ஒரு வேர்ட் கொடுத்து அதில் வந்து செலக்டிவாக லெட்டர்ஸ் எடுத்து மீனிங் அரேஞ்ச் பண்ணுறது இருந்துச்சு. அடுத்து வந்து ஆட் ஒன் அவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி கலெக்ஷனில் இருந்துச்சு. ஸோ ரீசனிங் ஓகே தான். அதாவது எனக்கு இந்த கோடிங் மட்டும் கொஞ்சம், சரி கோடிங் சொல்கிறேன் பாருங்கள், அந்த வேர்ட்ஸ் வச்சு வர்றது மட்டும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பிகராக இருந்ததுனால கொஞ்சம் அது எப்படி சொல்ல, ஒரு டைம் கன்சியூம் இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஃபைனல் அதை பண்ணேன். அதனால் அது ஓகேவாக இருந்துச்சு. அடுத்து குவான்ஸ்ன்னு போனோம்னா சேம் அதே தான், 2 டிஐ இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து டேரெக்ட் டிஐ தான், எதுவுமே வந்து சுத்த விடலை, ரெண்டுமே டேரெக்ட்டு. அடுத்து ஒரு 15 சிம்பிளிஃபிகேஷன் இருந்திருக்கும். அடுத்து ஒரு 5 ராங் நம்பர் சீரீஸ். ஐயோ, அதில் வந்து 3 சீரீஸ் ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரிலிம்ஸில் இது வரைக்கும் நம்பர் சீரீஸ் நான் ஸ்கிப் பண்ணதே இல்லை. இதில் தான், ஏன்னா எனக்கு அது போட்ட டைம் இருக்குன்றது போட்டுடலாம். ஆனால் ஒரு சமயம் என்ன யோசிச்சேன்னா, ஐயோ இதில் உட்காந்துட்டு ஒன்ஸ் வரலைன்னா அந்த டைம் போயிடும், அடுத்து ரிமைனிங் கொஸ்டின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பண்ணலான்னு வச்சுருந்தேன். பட் லாஸ்ட்டாக எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த இது அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 5 ராங் நம்பர் சீரீஸ் வந்து இருந்துச்சு. அடுத்து 2 டிஏ, 15 சிம்பிளிஃபிகேஷனு, ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே மிஸ்லேனியஸ் தான். கால்குலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் 40. ஸோ இப்போ ரிமைனிங் எல்லாமே 10 கொஸ்டின்ஸ் கிட்ட மிஸ்லேனியஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே தான். எப்படி சொல்ல, அது உண்மை தான், டைம் பத்தலை. மித்தபடி பண்ணியிருக்கலாம். ஒன் மோர் டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸு அந்த ஒரு நம்ப முடியல. டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்தோடனே அதுக்காண்டி இல்லை, நம்ம ஏன் நம்பிக்கல அப்படின்னு சொல்ல வரல. ஒரு பதட்ட நிலையில் மேபி ஆன்சர் தப்பாக கிளிக் ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். ரீசெக் பண்ணி அதிலே டைம் போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பட் ஓகே தான். கொஸ்டின்ஸுமே வந்து எப்படின்னா இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் வந்துருந்துச்சு. அதாவது ஓகே, நார்மலாக எல்லா மிஸ்லேனியஸ் வர்றதான், பெரிய அதில் சுத்த வரதுக்கு ஒத்து இல்லை. ஆவரேஜ் மட்டும் ஒரு கான்செப்ட் அவன் என்ன பண்ணிட்டான்னா, டபிள்யூ சென்ஸ் ஓகே இல்லை, எனக்கு இந்த கொஸ்டினை ரிவீல் பண்ண எனக்கு அது கரெக்டாக மண்டைக்கு உட்காரல. அவ்வளோதான், இது பேட்டர்ன் இவ்வளோ தான். ஸோ இப்போது டிஃபிகல்ட்டி லெவலும் பெருசாக இல்லை. ஸோ இப்போது நல்லா ஈஸியாக தான் ஃபீல் ஆச்சு. ஈஸி டு மாடரேட்னு சொல்லிக்கலாமான்னு தெரியல, பட் ஓகே தான். பட் என் சைடு வந்து எனக்கு இந்த சாட்டிஸ்ஃபிகேஷன், அதாவது இந்த குவான்ஸில் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான். மித்தபடி ஓகே தான். ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட்டு அதாவது செகண்ட் ஸ்லாட்டுமே நம்பர் சீரிஸாக வந்துருந்துச்சான். ஸோ அப்போ அந்த ஸ்லாட்டுமே கொஸ்டின்ஸை ஒரு 70 கிட்ட வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு ஓவரால் அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ ஓகே தான். ஸோ இப்போது இன்றைக்கான ஸ்லாட்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்றைக்கான எக்ஸாம்ஸு. ஸோ இப்போ 13th இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் 13th வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து எஸ்டர்டே 6th டிசம்பர் வந்து ஃபுல் ஸ்லாட்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 13th நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். மெயின்ஸுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய்.